நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர். எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ராஜா எட்டி பார்க்குற 4 பேர், 3 பேர் தானே போட்ட 4 பேர் கிடக்கிறானுங்க. 4வது ஆள் யாரு? தேவகுமாரனே அங்க வந்து அவர்களோட இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சரியம். இந்த சம்பளம் வாசித்து பாருங்க, இதெல்லாம் வாசிக்காதவங்க. வெளியே வாங்கன்றாரு 3 பேரையும். வெளியே வந்து பார்த்தா முடியில கூட ஒரு முடி கூட கருகல, அந்த நெருப்பினுடைய வாசனை கூட அவங்க மேல இல்ல. அப்படி காக்குறார். பார்க்கும்போது உண்மையாக பயமெல்லாம் போயிடுது பாருங்க. கர்த்தருக்காக நிக்கணும், கர்த்தருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு உண்டாது. அவர்களோட இருந்த கர்த்தர் என்னோட கூடவும் இருப்பார். கண்டிப்பா. சின்ன சின்ன காரியங்கள்லாம் கண்டு பயப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உங்களை யாராவது தூக்கி அக்னி சூளையில போட்டாங்களா? இல்லவே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போன கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு முன்னால செல்லுகிறார். 4வது ஆளா அக்னி சூளையில இருந்தவர் இந்த அக்னி சோதனையின் மத்தியில என் கூட இருக்கிறாரு. அக்னியினால சோதிக்கப்பட்ட நான் அது மத்தியில என் கூட அவர் இருக்கிறார். எனக்கு உதவி செய்வார், எனக்கு ஞானத்தை தருவார், என்னை உயர்த்துவார், என்னை விடமாட்டார், விரோதி என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் பாருங்க.